இன்னைக்கு பூ எப்படி வச்சிருக்குன்னு பாருங்களேன். எப்பயுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 பூவாவது வச்சுருங்க. ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டுருந்துருப்பாங்க போல நைட்டு. காலையில வந்து பார்த்தா நெறைய பூ வச்சிருக்கு. அதுவும் இல்லாம இங்க நெல்லிக்காய் செடி நாங்க வச்சிருக்கோம். அது சின்னதா தான் இருந்தது. இப்போ ஒரு 1 வீக்லயே நல்ல பெருசா வளர்ந்துருச்சு. இங்க பூ பார்த்தீங்களா? இன்னைக்கு மட்டும் 5 பூ வச்சிருந்தது. நேத்திக்கு லைட்டா மொட்டா தான் இருந்தது. அது விரியுன்ற மாதிரியே இல்ல. ஆனா காலையில வந்து பார்க்குறப்போ நெறைய மொட்டுருக்கு. இது இங்க வந்து நல்ல தண்ணி தான் ஸ்ட்ரெயிட்டா விட்டுட்டுருக்காங்க. அதனால நெறைய பூ வச்சிருக்கோன்னு நெனைக்கிறேன். எவ்வளோ டார்க்கா இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி பூ வேணும், இந்த மாதிரி செடி வளர்க்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது எப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு உரம் நாங்க எதுவும் போடலங்க. நம்ம வந்து நேச்சுரலா யூஸ் பண்ற உரம் மட்டும் தான் நாங்க போடுறோம். வீட்ல இருக்கிறது மட்டும் தான். நம்ம வேஸ்டேஜ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? காய்கறிகள் அதெல்லாம் தான் கொண்டு வந்து இதில போட்டோம். மத்தபடி வேற எந்த உரமும் நான் இதில வாங்கி போடவே இல்ல. ஆனா அப்படி இருந்துமே இது நெறைய பூ வச்சிருக்கு. இங்க எவ்வளோ டார்க் கலரா இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஆனா பூ வச்சது எனக்கே ரொம்ப ஷாக்கிங் தான். நல்லா இருந்தது செடி ஃபுல்லா. இது வந்து இந்த மரநெல்லிக்காய் அந்த செடியும் வச்சிருந்தோம். இது நல்லா பூச்சி பிடிச்சிருச்சு. பட் ஆனா எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரியல. நல்லா வளர்ந்துருச்சு இப்போ. இது வந்து இட்லி பூ. இதுவும் நல்லா சூப்பரா இருக்கும். செம்ம கலர் இது. இதுவும் வச்சிருக்கோம். இப்பதான் நெறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே கருவேப்பிலை செடி வச்சிருக்கோம். கருவேப்பிலை செடியும் வளர்ந்துட்டு இருக்கு. டெய்லியும் இங்க இருந்தே நான் வீட்டுக்கு பறிச்சுட்டு போயிடுவேன். மரநெல்லிக்காய் செடி. இது வந்து அந்த குட்டி நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் இப்பதான் தண்ணி விட்டுருந்தாங்க ஓஸ்ல. ஸோ அதனால அது மேல அப்படியே பனித்துளியா இருக்கு. அழகா இருக்கு பாருங்க.